ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆஷாட நவராத்திரியோட முதல் நாள். இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் ரொம்பவுமே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். இவ்வளோ பெரிய விஷயம் இதில் இருக்கா? இத்தனையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களா? நமக்கு இது தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுவும் ஆஷாட நவராத்திரி முதல் நாளே இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியமாக தான் இருக்கும். வராகியோட அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தை நம்ம செய்யவே முடியும். அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயங்கிறது நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது நான் ஏன் இப்படி சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? அதனால் இன்றைக்கி நாளில் இந்த விஷயத்தை அவசியம் நீங்கள் செய்யுங்க, தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. அதற்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா 18ஆம் தேதி வருது. 17ஆம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் முடியுது. இன்னும் ஒரு 2 டேஸ் தான் டைம் இருக்குது. இந்த 2 நாட்களுக்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். 5 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நவமூலிகை ஆகம்னா என்ன, எப்படி பேர் கொடுக்கணும், இதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர், இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசு, எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியல, நானும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை எனக்கும் பேர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பேர் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? பேர் கொடுக்குறவங்க கம்பல்சரி எந்த ஊருங்கிறத போட்டு அனுப்பிடுங்க. சில பேருக்கு பேமெண்ட் பண்ண முடியல, சர்வர் இஷ்யூஸ் வருதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் நான் தரேன். ஏற்கனவே எந்த நம்பரில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு புது நம்பர் வேணாலும் நீங்கள் வாங்கி நீங்கள் அது தாராளமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இன்றைக்கி ஒரு சிஸ்டர் சந்தோஷமாக அவங்க சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கிறத கேட்டுட்டு நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க. அந்த பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பெரியார் மணியம்மை காலேஜில் கிடச்சிருச்சுமா. ஒரு லக்கு மாதிரி கிடச்சிச்சுமா. ஃபிங்கர் டிப்ஸில் திக்கு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருந்தோம். நான் ஃபிங்கர் டிப்ஸில் அது ஈஸியாக அம்மா முடிச்சு கொடுத்துருக்காங்கம்மா. இந்த காலேஜுக்கு நாங்கள் பிடெக்கு அப்ளிகேஷனே போடலாமா. எப்படி இவனுடைய அப்ளிகேஷன் வந்துச்சு, என்ன ஏதுன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாதுமா. வரணும்னு சொல்லிட்டு ஒரு சார் எங்கள்கிட்ட பேசினாங்க. இந்த மாதிரி ரித்தி காலேஜ் அட்மிஷன் தேடுறீங்களா, நீங்கள் கேட்குற பயோடெக்கில் நீங்கள் என்ன குரூப் எதிர்பார்க்குறீங்க, அதை நாங்கள் பெரியார் மணியம்மையில செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் கொண்ட ஒரு வருன்ற சார் பேசினாங்க. அப்படியே அழுது கலங்கி நின்றுட்டு இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒரு தடவை அந்த டைமில் உடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஒரே ஒரு செகண்டில் கிடுக்கிட்டு அப்ளிகேஷன் போட்டு கூப்பிட்டாங்கம்மா. ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுமா. பணம் கட்ட சொன்னாங்க. இன்றைக்கி நான் பணம் கட்டணுமா. மெரிட்டில் ரித்விக் இருந்ததுனால அம்மா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸு எவ்வளோ பணம் கட்டணும்னு தெரியும். வெறும் 70,000க்கு முடிஞ்சிருக்குமா. வெறும் 70,000க்கு 33,500 வேன் ஃபீஸ்மா. இது எல்லாமே அம்மாவால் தான் சாத்தியம். நிச்சயமாக ரொம்ப நன்றி சொல்கிறோம் உங்களுக்கு. கூடி நன்றிமா உங்களுக்கு. வராகமூர்த்தி குருவுக்கும் ஆன்னைக்கும் வராகிய தாய்க்கும் ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ. நன்றி சகோதரி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர். தொடர்ந்து 5 வருஷமாக நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளோட நவமூலிகைக்கு ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பஞ்சமி கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. ரெகுலராக கொடுத்துருவாங்க. மரகத நிலவொளி சக்கரமும் வாங்கி வச்சுருக்காங்க. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, அவங்க பையனோட ஸ்டடீஸ்க்காக வேண்டி தான் நான் வாங்குகிறேன். அவன் பிடெக் பண்ணணும், நிறைய காலேஜில் கேட்குறேன், அங்கே ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, என்ன பண்ண போகிறோன்னே தெரில சிஸ்டர், என்ன பண்ணுவேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலன்னு ரொம்ப கலங்கி நின்னாங்க. ஆனால் இவங்க சொன்ன அந்த காலேஜில் அவனுக்கு அப்ளிகேஷனே போடலை. ஆனால் எப்படி இந்த மிராக்கிள் நடந்துச்சு, இவன் எப்படி உள்ளே போனாங்கிறது இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ஆச்சரியம். அந்த குழந்தை தம்பி அவனும் என்கிட்ட பேசினான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆண்டின்னு. நிஜமாகவே வராகி என்னென்ன விஷயத்தெல்லாம் இவங்க இன்னும் நமக்கு ஆச்சரியப்படுத்துறதுக்கு வெயிட் பண்ண வச்சுட்ருக்காங்கன்னு ஒன்றுமே புரியல. இது சொன்னாங்க சிஸ்டர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு. மரகத நிலவொளி சக்கரம் வாங்கி வச்சுருக்காங்க. வாங்கி வச்ச உடனே அவங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ்ன்னு தான் இதை சொல்லணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர்த்து வீட்டில் நன்மைகள் தொடர்ந்து நடந்துட்டுருக்குன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கீங்க. நான் 5 வருஷமாக இதை நான் கேட்டுகிட்டே தான் இருக்கேன். பல பேர்த்தோட குடும்பங்கள் இன்றைக்கி நம்ம வராகமூர்த்தி சித்தரையானாலையும் நம்மளோட வராகி அன்னைனாலையும் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் அந்த நன்மைகள் போய் சேரணும். அதனால் அத்தனை பேரும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்ப புதுசாக இருக்கும். நீங்கள் வராகி அம்மன் வழிபாடு நிறைய விதமாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க, நிறைய ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. நம்ம சேனல்லே ஏகப்பட்ட முறை நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி ஆஷாட நவராத்திரியோட முதல் நாள்.
நவராத்திரி அப்படிங்கிறது ஈவினிங் டைம் தான் செய்யணும். ஈவினிங் டைம் நீங்கள் 6:30க்கு மேலே ராத்திரி வரைக்கும் நீங்கள் பண்ணலாம், எப்போ வேணாம் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். இன்னொரு விஷயம், இந்த வழிபாடு இன்றைக்கி நான் சொல்கிற வழிபாடு கம்பல்சரி பண்ணுங்கள். இது எனக்கு நேற்று தான் ஒரு சிஸ்டர் வந்துட்டு ஒரு டீட்டெயில் கேட்டிருந்தாங்க. சிஸ்டர் இந்த மாதிரி இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா, ஏன்னா இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க, இதை பற்றி நீங்கள் தெளிவாக நீங்கள் சேனலில் சொல்லுங்கள், பல பேர்த்துக்கும் யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு நேற்று ராத்திரி தான் எனக்கு ஒரு சிஸ்டர் அனுப்பிவிட்டாங்க. என்னென்னா, நம்ம திருப்பதி போகிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், இல்லை திருப்பதியில் இருக்கே நீங்கள் பண்ணியிருக்கலாம், திருப்பதியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் திருப்பதி போகாதவங்களுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா திருப்பதியில் வந்துட்டு வராகி அன்னைக்கு ஒரு வழிபாடு பண்ணுறாங்க, கந்த தீபம் வழிபாடுன்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. கந்த தீபம் அப்படிங்கிறது கிழங்கு தீபம்னு இதை சொல்லுவாங்க. கிழங்கு தீபம் அப்படிங்கிறது சேனக்கிழங்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த சேனக்கிழங்கில் விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. இது திருப்பதியில் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்துட்டு ஸ்ரீ சக்தி பீடம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்துட்டு இதை வந்து பண்ணுறாங்க. அது விட்டவங்க ஸ்ரீ வராக சுவாமி கோயில் வந்து அங்கே இருக்குது, அங்கேயும் வாராகி அன்னை இருக்காங்க, அங்கேயும் வந்து இந்த வழிபாடு பண்ணுறாங்க. ஒரு பஞ்சமிக்கும் இந்த சேனக்கிழங்கு இருக்கு இல்லையா, இந்த சேனக்கிழங்கு, இந்த நீங்கள் தெரியும் இந்த கிழங்கு என்னங்கிறது, கடையிலெல்லாம் விற்கும். முழுசாக சின்ன கிழங்காக ரவுண்டாக வாங்கி அந்த நடுப்பகுதியில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு அதில் வந்துட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் போட்டு திரி போட்டு தீபம் வைக்கிறாங்க. இது எதுக்கு வைக்கிறாங்கன்னா, இது வந்து சகலவிதமான பிரச்சனைகளையும் சரி பண்ணுமா. எதிரி தொல்லையினால் தாங்க முடியாத வேதனையில் இருக்கிறவங்க, சகலவிதமான ஐஸ்வர்யங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க, கடன் தொல்லையினால் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு எனக்குன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறவங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கணும்னா இந்த வழிபாடு பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நிறைய பேர்த்துக்கு நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஏன்னா திருப்பதியில் இருக்கிறவங்களுக்கு, அங்கே போனவங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் நம்மளாம் இங்கே இருக்கனால நமக்கு திடீர்னு ஒரு விஷயம் தெரியறதுங்கிறது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயமா இருக்குது. நேற்று இந்த சிஸ்டர் சொல்லவும் தான் இதை பற்றி நான் விசாரிக்கும் போது உண்மைதான், இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. நமக்கு தெரிஞ்ச சகோதரி கூட திருப்பதியில் இருக்காங்க, அவங்களும் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. இல்லை சிஸ்டர், ரொம்ப பவர்ஃபுல், இது ரொம்ப பயங்கரமான ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கந்த தீபம் வழிபாடு, இந்த கிழங்கு தீபத்தை வந்துட்டு இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் 6:30 மணிக்கு மேலே, நான் தான் சொன்னேன், ராத்திரி வேறு உங்களுக்கு டைம் இருக்குது. கடையில் வரும்போதே ஒரு சேனக்கிழங்கு வாங்கிட்டு வந்துடுங்க. 9 நாளும் நீங்கள் வழிபாடு பண்ண போகிறீங்கன்னா டெய்லியும் புதுசாக ஒரு கிழங்கு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கிழங்கு அப்படிங்கிறதுனால இது கெட்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அன்னன்னைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க. அதில் நடுவில் அந்த நடுப்பகுதியை கட் பண்ணி ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டு அதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றியோ அல்லது நெய் போட்டோ நீங்கள் திரி போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அந்த வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எதை நினச்சி கேட்குறீங்களோ அது சரியாகுமாமாங்க. அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நீங்கள் நவராத்திரி டைம் அப்படிங்கிறனால, ஆஷாட நவராத்திரினால 9 நாளும் நீங்கள் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஒரு நாள் இல்லை 3 நாள் 5 நாள் பண்ண முடியும்னா அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். சப்போஸ் இந்த வழிபாடை இந்த டைம் நீங்கள் மிஸ் பண்ணவங்க கூட பஞ்சமியில் கண்டிப்பாக பண்ணுங்க. ஏன்னா இதை பஞ்சமிக்கு செய்கிறது இன்னும் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. வரப்போகிற பஞ்சமி நமக்கு ஆஷாட பஞ்சமி 18ஆம் தேதி வருது. அதுலையாச்சும் அந்த ஒரு நாளாச்சும் மிஸ் பண்ணாமல் இந்த வழிபாடு பண்ணுங்கள். அதனால தான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன். ஏன்னா சில பேர்த்துக்கு நம்ம ஊர் பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கிழங்கு ஈஸியாக கிடச்சிரும், மளிகை கடையில் போய் வாங்கிட்டு வந்துடலாம், மார்க்கெட்டில் கிடைக்கும். பட் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு உடனே இந்த கிழங்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால தான் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன், ஆஷாட நவராத்திரியில் இந்த பஞ்சமிலையாச்சும் மிஸ் பண்ணாமல் இந்த விஷயத்தை பண்ணுங்கள். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ரொம்ப 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 சக்தி வாய்ந்த வழிபாடுன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க அந்த சிஸ்டர், திருப்பதியில் இருக்க நம்ம சகோதரி சொன்ன ஒரு தகவல் என்னென்னா, இது யார் பண்ணாலும் சிஸ்டர் இந்த வழிபாடு பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக கேட்டது கிடச்சிருது. அவங்களுக்கு இது நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை, என்ன கேட்டாலும் கிடச்சிருது. மறுபடியும் புதுசாக ஒரு விஷயத்துக்கு பண்ணுவாங்க. நாங்கள்லாம் ஒரு பிரச்சனையாக இருந்தால் உடனே இந்த கந்த தீபம் தான் நாங்கள் போடுவோம், உடனே ஒரு சொல்யூஷன் தெரியும் அப்படிங்கிறாங்க. அதனால் வீடியோ பார்க்குறவங்களுக்கு நீங்கள் எத்தனையோ பிரச்சனையில் இருக்கலாம், இது ஒரு சொல்யூஷனாக இருக்குமே அப்படிங்கிறனால தான் இந்த வழிபாட்டு முறை இன்றைக்கி நமக்கு சொல்லியிருக்கு. நல்ல வேளை நேற்று அந்த சிஸ்டர் என்கிட்ட இது ஒரு டவுட்டாக கேட்டாங்க, சிஸ்டர் இது என்னன்னு எனக்கு புரியல, நீங்கள் தெளிவாக நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் நம்ம எல்லாருக்கும் சொல்லுங்கள் அது தெரியட்டும் அப்படிங்கிற நேற்று கேட்க போய் நமக்கு தெரிஞ்ச சிஸ்டர் மூலமாக அந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சி ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி சொல்கிறது. அதனால் வாராகியனை ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு இந்த ஆஷாட நவராத்திரியில் நம்மளை இதை பண்ண வைக்கணுன்றக்காக வேண்டி இந்த தகவலை நமக்கு சொல்லியிருக்காங்கன்னு நம்ம நினச்சிக்கலாம். இந்த முறை செய்கிறதுக்கு எதுவும் ரூல்ஸ் இருக்கா, எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரூல்ஸ் இருக்குது. ஏன்னா அன்னை வாராகி முன்னாடி தான் நம்ம இந்த தீபம் போட போகிறோம். அதனால் கண்டிப்பாக செய்யுங்க, ரூல்ஸ் இருக்குது, சுத்தமான முறையில் செய்யணும். புரிஞ்சுதுங்களா? ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க, புதுசாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.